தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னி எபிசோட்ல கமலம் அம்மாவை கூட்டிக்கிட்டு நம்ம பரமனும் இளமதியும் மறுபடியும் கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏதோ புது டெக்னாலஜி வந்திருக்கு, அது மூலியமா கண்ணை சரிப்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் கமலா அம்மாவுக்கு டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பரம எத்தனை குழந்தை பெற்றுக்கிறத பற்றி நம்ம இளமதி கிட்ட பேசி திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா அவரு கேட்குறது 3 குழந்தை, இளமதி சொல்கிறது 1 குழந்தை தான் அப்படின்னு அப்படி இப்படி பேசி 2 குழந்தைக்கு சமாதானத்துக்கு வராங்க. ஸோ டாக்டரும் செக் பண்ணிவிட்டு வெளியில் வராப்புல. ஸோ வந்த உடனே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுனா இந்த அம்மாவுக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்டு சொல்கிறேன், அப்போ அழைச்சிக்கிட்டு வந்துடுங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பிரியா நம்ம பரமனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்துலேயே சண்டைக்கோழியும் இருக்குது அப்படின்னு பரம சொல்ல, நல்லதாக போச்சு 2 பேருமே வாங்க அப்படின்ன உடனே 2 பேருமே பிரியா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அதாவது பிரியாவும் பிரியாவோட லவ்வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் வர வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பால்லாம் காய்ச்சிட்டிங்களா அப்படின்னு இளமதி கேட்க, அப்படிலாம் ஒன்று செய்யணுமா அப்படின்னு உடனே நம்ம இளமதியே அழைச்சிக்கிட்டு போயிட்டு வீட்டில் பால் காய்ச்சி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியா ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் கல்யாணம் ஆனாலும் சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஃபீலாக இருக்குது அப்படின்ன உடனே நம்ம இளமதி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமனை அழைச்சிக்கிட்டு கடைக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவுக்கு அக்கா மாமா இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களே முதலிரவு ஏற்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லைல்ல, அதனால் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூ வாங்குறது, பழம் வாங்குறது இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பிரியாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே பரமனும் இளமதியும் போயிட்டு பெட்ரூமில் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது நம்ம பரம சில சேட்டைகள்லாம் பண்ணுறாப்புல. ஸோ இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.